ஆசீர்வதிக்கிற தேவன் என்ற தலைப்புல இப்போ உங்களோட பேச போறேன். என்ன பேச போறேன்? ஆசீர்வதிக்கிற தேவன். ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன வாக்குத்தத்த பிரகாரம் இந்த ஆசீர்வாத தேவனை பத்தி சொல்ல போறேன் இல்லையா? இப்ப நான் ஆசீர்வாதமா இருக்கிறேன். ஏன்னா எனக்கு இப்ப எல்லாம் நல்லதே நடக்குது. இப்ப எது எடுத்தாலும் நல்லதே நடக்குது. யாராச்சும் எனக்கு கெடுதலை பண்ணாலும் அது நல்லதா தான் மாறுது இல்லையா? அப்ப நல்ல செய்தி வருது, ஒரு நல்ல பேர் இருக்கு, நல்ல புகழ் இருக்கு, நல்ல பாராட்டு இருக்குது. எங்கன போனாலும் பெரிய மனுஷன், ஒரு தேவ மனுஷன், ஐயா எனக்கு ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. அங்க ஜெபம் பண்ணும்போது பேய்கள் ஆடுது, பிசாசுகள் ஓடுது, வியாதிகள் சுகமாகுது. நம்ம வார்த்தை அவங்களுக்கு ஒரு சமாதானத்தை கொடுக்குதுன்னு பாக்குறோம். அதனால எல்லாரும் நம்மள தேவ மனுஷன்றாங்க. ஆனா நான் இருக்கிற இடத்துல என்னை எல்லாரும் ஏசப்பான்னு கூப்பிடுறாங்க. எப்படி கூப்பிடுறாங்க? நான் இருக்கிற ஊர்ல எனக்கு தெரிஞ்ச எல்லாருமே ஏசப்பா வீடு, இந்த ஏசப்பா வாராரு, இந்த ஏசப்பா போறாருன்னு தான் சொல்றாங்க. ஆனா நான் ஏசப்பா இல்லை, உங்களுக்கு தெரிஞ்சதான். ஆனா நம்ம இயேசுவை பத்தி பேசும்போது அவருக்கு என்ன படுது? ஏசப்பா என்று நம்மளை ஒரு பேரே வச்சுட்டாங்க. அல்லேலூயா, அவர் புகழுக்காக. ஆனா இப்ப நான் போதகர்ன்றது தான் உங்களுக்கு தெரியும், ஒரு நேரத்துல கம்பளத்துல ஆக்கிற ஜாம ஓடாங்கன்றது தெரியும். ஆனா அந்த ஊழியத்துக்கு வரமுனால நான் ஒரு கம்யூனிஸ்டுக்காரன்றது உங்களுக்கு அநேகருக்கு தெரியாது இல்லையா? நான் இடதுசாரி கம்யூனிஸ்ட்ல இருந்தேன். அப்ப எங்க தொழிலை பார்த்துக்கிட்டு அங்க இருக்கிற ஒரு மில்லுல வேலை பார்த்தேன். அங்க இருக்கிற மில்லுல நான் வேலை பார்த்தனால எங்க ஊர் மதுரையில எங்க ஊரை சுத்தியே ஒரு 6 மில்லு இருக்கு. மீனாட்சி மில்லு, லட்சுமி மில்லு, தேனூர் மில்லு, பாண்டிய மில்லு, அங்கப்பன் மில்லு என்று சொல்லி ஒரு 5-6 நூல் மில்லு இருக்கு. ஒரு மில்லுல 500 பேர் 1000 பேர் வேலை பார்ப்பாங்க. அப்ப நான் ஒரு மில்லுல பக்கத்துல இருக்கிற மீனாட்சி மில்ல நான் வேலை பார்த்தேன். அங்க அப்ப நான் கம்யூனிஸ்ட் கட்சியா மாறினேன். ஏன்னா கம்யூனிஸ்ட் கட்சிகள் கொள்கை பிடிச்சது. கம்யூனிஸ்ட் கட்சி வந்தா நாடு நல்லா இருக்கும்னு அன்னைக்கு பட்டது. நான் அதுக்கு முன்னால எம்ஜிஆர் ரசிகனாக இருந்தேன். யாரா இருந்தேன்? எம்ஜிஆர் ரசிகனாக இருந்தேன். எம்ஜிஆர் கட்சியில திமுக கட்சி ஆட்சிக்கு வரந்தட்டியும் அதுல இருந்தேன். அப்போ கம்யூனிஸ்ட் கட்சி தான் நல்ல கட்சின்னு சொல்லி அந்த சட்ட திட்டங்கள் கொள்கைகளை ஏற்று நான் கம்யூனிஸ்ட் கட்சியில இருந்தேன். அப்போ கம்யூனிஸ்ட் கட்சியில சில போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள், அந்த அரசியல் ரீதியா போகும்போது நான் வாலிபர் சங்க தலைவனானேன். இந்தியா ஜனநாயக வாலிபர் சங்கம். எங்க ஊருக்கு நான் தான் வாலிபர் சங்க தலைவர். அங்க இருக்கிற எல்லா ஒரு 500 வாலிபர்களுக்கு நான் தான் வாலிபர் சங்க தலைவர். அவர்களை பாண்டிச்சேரி கொண்டு போயிருக்கிறேன், மெட்ராஸு கூட்டு போயிருக்கிறேன். அவங்களெல்லாம் இந்த உலகத்தை நான் எங்கெங்க அரசியல் இருக்குதோ அதெல்லாம் காமிச்சிருக்கிறேன். அதுக்கு பின்னால கட்சி செயலாளர், கிளை செயலாளர், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு சத்தியமூர்த்தி நகர் கிளை செயலாளரான. அப்ப செயலாளர் ஆகும்போது பொது பணி செய்து கொண்டிருந்தேன். இப்ப இயேசு பணி செய்கிறோம், இயேசுக்காக ஊழியம் செய்கிறேன். அன்னைக்கு அரசியல் ரீதியா மக்களுக்கு பொது பணி செஞ்சுக்கிட்டு இருந்தேன். அப்ப அநேகருக்கு ஆடு வாங்கி கொடுத்துருக்கிறேன் லோன்ல, பேங்க்ல. நம்ம அவ்வளோ பணக்காரன் கிடையாது. அந்த ஆடு வாங்கி கொடுத்துருக்கிறேன். அநேகருக்கு மாடு வாங்கி கொடுத்துருக்கேன். சில பேருக்கு வாத்து வாங்கி கொடுத்துருக்கிறேன். சில பேருக்கு பெட்டி கடை வைக்க, சைக்கிள் வைக்க வாங்கி கொடுத்துருக்கேன். நானும் ஒரு வண்டி மாடு வாங்கினேன் இல்லையா? எல்லாருக்கும் வாங்கி கொடுப்பேன். அப்ப அந்த பேங்குக்காரன் நான் யாருக்கெல்லாம் கை நீட்டினானோ அவனுக்கு கொடுப்பான். ஆனா எம்எல்ஏவோ எம்பியோ அந்த ஊர்ல இருக்கிற பெரிய மனுஷங்களோ போய் கேட்டா கொடுக்க மாட்டான். அப்ப அந்த ஊர்ல இருக்க சொல்லுவாங்க, இந்த தோழர் பாண்டி மட்டும் என்னடா பேங்குக்காரங்க மயக்கிட்டாங்களா, இவன் போய் கை நீட்டினா கொடுக்குறாங்க, நம்மளுக்கெல்லாம் லோன் தரமாட்டேன்றாங்க என்று சொல்லி அவங்களுக்குள்ளேயே பேசி ஒரு போராமையே சொல்லுவாங்க. காரணம் என்ன தெரியுமா? நான் கை நீட்டுற ஆளுக்கு அவங்க லோன் கொடுப்பாங்க. அந்த லோன்ல 5 பைசா கூட நான் எடுக்காம உண்மையும் உத்தமமாக அவங்களுக்கு அதே ஆடை வாங்கி கொடுப்போம். அவங்க ஆடை அந்த ரோட்ல மேய்ப்பாங்க. யாருக்கு நான் கூட்டுக்கு போய் காட்டி இவங்களுக்கு ஆடு வாங்க லோன் கொடுங்கன்னு சொல்லி சொன்னனோ அவங்களுக்கு அந்த லோன் காசை வாங்கி அந்த ஆடு மேய்க்கிறதுனால அவங்க அந்த அதிகாரிகள் பார்க்குறாங்க. அப்ப இந்த காலத்திலையும் இப்படி ஒரு உண்மையான நல்லவன் இருக்கிறானா, நம்மளுக்கு ஒரு நல்ல பேர் வருதுல, அதே ஆடு மேய்க்கிறான்ல அப்படின்னு கேட்குறாங்க. அந்த காசை திருப்பி லோன் அவங்க கட்ட போகும்போது கேட்குறாங்க, ஏப்பா அந்த தோழர் வந்தாரு உனக்கு லோன் வாங்கி கொடுக்க, அவங்களுக்கு எவ்வளவு கொடுத்தீங்க அப்படின்னு அவங்கள கேட்குறாங்க. அவங்க என்ன சொல்றாங்க, நாங்கள் ஒரு டீ கூட அவங்களுக்கு வாங்கி கொடுக்கலங்க,
அப்படின்னு சொல்லும் போது அந்த அதிகாரிக அந்த பேங்க் மேனேஜர் இருந்து என்னை முழுசா நம்பினாங்க. அதனால நான் போய் கேட்கும்போது ஆட் லோன்ல மாட் லோன்ல எல்லாம் கொடுப்பாங்க. ஆனா ஒரு பக்கம் நான் மக்களுக்கு சேவை செய்தாலும் மறுபக்கம் என் மேல போராமையும் அதிகமாகி வந்தது. அல்லேலூயா. அப்போ கம்யூனிஸ்ட் கட்சியில இருந்ததுனால அரசியல் ரீதியா எனக்கு ஒரு பேக் ரவுண்ட் இருந்தது. அதனால திடீர்னு என்ன செய்வோம், அரசியல் போராட்டம் நடத்துவோம். விலைவாசி வந்துருச்சு அப்படின்ட்டு கொடியை தூக்கிட்டு எல்லாரும் சேர்ந்து மதுரையில ஊர்வலமா போவோம். அப்ப என்ன செய்வாங்க, எங்களை ஒரு ஆபீஸ்ல வச்சு கைது பண்ணி ஜெயில போட்டுருவாங்க. ஜெயில போட்டு என் வீட்டுக்கார அம்மா வீடெல்லாம் தேடி வந்து கட்சி ஆபீஸ் வந்துட்டு, உங்க வீட்டுக்காரர் ஜெயிலுக்கு போயிட்டாரு போராட்டத்துல, நாளைக்கு வந்துருவார் போங்கன்னுவாங்க. எங்க வீட்டுக்காரம்மா அழுதுகிட்டே வரும். நான் வீட்டுக்கு வந்ததுக்கு பின்னாடி இல்லையா இதுதான் உன் பொழப்பான்னு கேட்கும். அப்போ அது ஒரு அவ்வளவு வெறியாக இருந்தோம். அப்ப சில நேரங்கள்ல விலைவாசி போராட்டம் நடத்துவோம். அந்த விலைவாசி போராட்டம் நடத்தும் போது என்னை தூக்கி ஜெயில போட்டுருவாங்க. அது இந்தியா முழுவதும் அல்லது தமிழ்நாடு முழுவதும் நகரங்கள் நடக்கிற சில சில அசம்பாதங்கள் நடந்துருச்சுன்னா எங்கேயோ ஒரு இடத்துல எங்களை 15 நாள் காவல்ல போட்டுருவாங்க. அப்படி 15 நாள் காவல்ல போட்டா என்ன செய்வாங்க, எங்க தலைவர்கள் வந்து என்ன செய்வாங்க, அரசியல் எடுப்பாங்க அந்த ஜெயிலுக்குள்ளேயே. அரசாங்க சோறு சாப்பிட்டு 24 மணி நேரம் அரசியல் கேட்போம். உலக அரசியல், நாட்டு அரசியல், ஏழை எப்படி, வறுமை எப்படி, தெருவு எப்படி கேட்பாங்க. அப்ப அந்த அரசியலை நாங்க கேட்கும்போது இந்த கட்சி ஆட்சிக்கு வந்தா நல்லா இருக்கும், ஏழ்மை ஒழியும், பஞ்சம் தீரும், பட்டினி தீரும் என்று சொல்லி நாங்க முழுமையா நம்புவோம். ஏன்னா திருடுறேன் திருடிட்டே இருக்கிறான். ஏன் திருடுறான்? அவனுக்கு ஒரு நல்ல வேலை வாய்ப்பு கிடைச்சா அவன் திருட மாட்டான். இது கம்யூனிஸ்ட் கட்சி பொதுவுடைமை கொள்கை. அப்ப அவனுக்கு ஒரு நல்ல அவன் வாழ்வதற்கு ஒரு வழியை காட்டினா அவன் திருட மாட்டான் என்று இந்த கம்யூனிஸ்ட் கட்சி சொல்லும். அதே போல ஒரு பெண்ணு விபச்சாரம் பண்ணுது, தூக்கி தூக்கி ஜெயில போட்டாலும் மீண்டும் மீண்டும் பண்ணுது அப்படின்னா அது நம்ம அக்கா தங்கச்சி கூட ஒரு பொண்ணு தான். அந்த பெண்ணுக்கு ஒரு நியாயமான ஒரு வேலை கிடைச்சு அது பொழைக்கிறதுக்கு ஒரு வழியை காட்டியாச்சுன்னா அந்த பொண்ணு விபச்சாரம் பண்ணாது. ஏன்னா நம்ம அக்கா தங்கச்சி மாறுது, அது ஒரு பொண்ணு தானே. அப்ப அதை தெருவில் விட்டுட்டா அந்த பொண்ணு எங்க போய் பொழைக்கும்? அது அதுக்கு தான் போகும். அப்ப இந்த ஆட்சி மாறணும், பொருளாதார பொதுவுடைமையானதான் நன்மை வரும். இந்த ஜாதியெல்லாம் ஒழியணும் அப்படின்னு போராட்டம் நடத்துவாங்க. இந்த ஜாதி எப்படி ஒழிக்க முடியும்? ஒழிக்கவே முடியாது. காரணம், உயர்ந்த ஜாதிக்காரனா இருந்தாலும் அதுல ஏழை பணக்காரன் இருக்கிறான். அப்ப இந்த பணக்காரங்கிட்ட அந்த ஏழை வேலை பார்க்கும்போது அவன் ஒரே ஜாதிக்காரனா இருந்தாலும் ஒரே ரத்தமாக இருந்தாலும் அடிமை ஆகிறான். ஆகவே பொருளாதாரம் பொதுவுடைமை ஆகும் போதுதான் இந்த பிரச்சனை தீரும் என்று அந்த கம்யூனிஸ்ட் கட்சியில எங்களுக்கு கிடைச்ச அரசியல் அது இந்த நாட்டுக்காக உழைக்கணும்டா, இந்த நாடு பொதுவுடைமை ஆகணும்டா பாடுபடுறது. அப்படி பாடுபடும் போது முதலாளிகள் இருக்கிறது, தொழிலாளிகள் இருக்கிறது, விமான இதுக்கு போறது, என்ன எங்க பார்த்தாலும் ஊழல் தான். இன்னைக்கு தான் அதுக்காட்டிலையும் அன்னைக்கு ஊழல் தான். அதை எதிர்க்கும் போது அநேக இடத்துல என்ன சொல்லுவாங்க, நீ அடி வாங்கியே சாக போறேன்வாங்க. அப்ப நான் என்ன சொல்லுவேன், செத்தாலும் பரவாயில்ல நாட்டுக்காக, நாடு நல்லா இருந்தா போதும்னு பேசுவேன். முதலாளிகிட்ட மில்லில் வேலை பார்ப்போம், மில்லு ஒளியணும். ஏன்னா முதலாளிகிட்டே வேலை பார்த்துக்கிட்டு முதலாளியே ஒளியன்றிய தோழா உனக்கு எப்படி சரியா வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் சொல்லுவேன், முதலாளி வந்து பிறக்கும் போது யாரும் பணத்தோட பிறக்கலை, எல்லாமே தனியாத்தான் வெறுங்கையோட தான் பிறந்தான். 10 பேர் உழைச்சி கொடுத்ததுனாலதான் அவன் முதலாளி என்று சொல்லி விவேகானந்தம் பேசுவான். ஆனா நம்ம பேசுறது சரியா இருந்தாலும் செயல்முறைக்கு அது ஒத்து வராது. எல்லாரும் ஆபாசாமி போட்டாலும் நீங்க சொல்றது சரின்னு சொன்னாலும் இந்த முதலாளித்துவ உலகத்துல சரி வராது. அப்ப நான் பல போராட்டங்களுக்கு போயிருக்கிறேன், பல முறை ஜெயிலுக்கு போயிருக்கிறேன், பல முறை அடிதடியில் இறங்கியிருக்கிறேன். இப்படி கம்யூனிஸ்ட் கட்சியில ஒரு துணிவோட அன்னைக்கு வயசு கொஞ்சம் வாலிப வயசு, ஒரு ஒரு நல்லது கெட்டதுன்னா செங்கோடி சங்கம் ஒரு கூட்டு சேர்ந்து நமக்கு பலன் கொடுக்கும். அதனால எந்தெந்த முதலாளியா இருந்தாலும் எந்த இடத்துலையும் தைரியமா பேசுவேன். போலீஸ்காரங்களுக்கெல்லாம் எங்களுக்கு கம்யூனிஸ்ட்காரங்களை பார்த்தா ஒரு இனம் புரியாத இவங்களும் வாழ மாட்டாங்க, நம்மளையும் வாழ விட மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க. ஒரு நாள் பாருங்க, 15 நாள் 20 நாளைக்கு முன்னாலதான் ஒரு கூட்டம் போட போலீஸ்ல அனுமதி வாங்கணும். அப்பதான் அந்த அனுமதி கொடுப்பான். நான் ஒரு நாளைக்கு 3 நாளைக்கு முன்னால போய் கொடுக்குறேன். எங்க கூட்டத்துக்கு ஊர்ல ஒரு அனுமதி, ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி நடக்கணுங்க, அதுல கூட்டத்துக்கு ஆள் இன்ஸ்பெக்டர் சொல்றாரு, ஏப்பா உனக்கு தெரியாத அடிக்கடி போலீஸ் ஸ்டேஷன் வர, பஞ்சாயத்து வர, ஆனா 15 நாளைக்கு முன்னாலேயே உனக்கு மனு கொடுக்க தெரியாதா? நீ வந்து 3 நாளைக்கு முன்னால வச்சுட்டு கூட்டத்தை வச்சுக்கிட்டு எனக்கு அனுமதி கொடுங்க, போலீஸ் பாதுகாப்பு கொடுக்க கேட்குறீங்க, தோழா உனக்கு என்ன பைத்தியமா என்று அந்த சப் இன்ஸ்பெக்டர் கேட்டார். நான் சொன்னேன், ஐயா இந்த கூட்டத்தில் இப்போத்தான் எனக்கு மேல இருந்து கட்சியில இருந்து
கூட்டம் நடத்த தேதி கிடைச்சது. அப்பயே நாங்க கட்சியில மேல கேட்டேன், எங்க 15 நாள் இல்லாம 3 நாளைக்கு முன்னாடி கேட்டா எப்படிங்க நமக்கு கொடுப்பேன்னு கேட்டேன். ஆனா எங்க கட்சிக்காரங்க சொல்லிட்டாங்க, நீங்க போய் போலீஸ்கிட்ட ஒரு மரியாதை கொடுங்க, கொடுத்தா அனுமதி வாங்க, இல்லாட்டி போனா டிஎஸ்பிடிக்கு நாங்க இங்க வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனாலதான் உங்களுக்கு ஒரு ஒரு மரியாதை கொண்டாந்து கொடுக்குறோம். நீங்க வாங்கினா எங்களுக்கு அனுமதி கொடுங்க, இல்லாட்டி போனா நாங்க டிஎஸ்பிடிக்கே எங்க கட்சிக்காரங்க வாங்கிக்கிடுவாங்கன்னு சொல்லவுமே அந்த ஆள் தலையிலே அடிச்சுக்கிட்டு, நீங்களும் வாழ மாட்டீங்க கம்யூனிஸ்ட்காரங்க, எங்களையும் வாழ விட மாட்டீங்க என்றெல்லாம் அன்னைக்குள்ள அதிகாரிகள் சொன்னாங்க. அப்படியெல்லாம் வாழ்ந்தாலும் கூட அருமையான தேவஜனமே, ஒரு பக்கம் நல்ல பேர், நல்ல தோழர், நல்ல பொதுப்பணி செய்கிறாங்க, அநேகருக்கு நன்மை செய்கிறாங்கன்னு சொல்லி எல்லா கட்சிக்காரங்களும் ஒரு பக்கம் பாராட்டினாலும், மறுபக்கம் முதலாளிகள் அடியாளர்கள்னால இவனை எங்கனடா காலி பண்றது, இவனை எப்படிடா இவனை துளைக்கிறது, இவன் எல்லாத்துக்கும் முன்னால வந்து நிற்கிறானேன்னு சொல்லி ஒரு பக்கம் போராமையும் என் மேல இருந்தது. மறுபக்கம் பொருளாதார ரீதியில வறுமை, ஏழ்மை, பிள்ளைங்க படிக்க வைக்க முடியல, வேலைகள் நல்ல நிரந்தரமான ஒரு வேலை இல்லை, இப்படி அலமோதி கொண்டு இருக்கும் போதுதான் அருமையான தேவஜனமே, நான் லோன் வாங்கி கொடுத்தாலும், ஆடு வாங்கி கொடுத்தாலும், மாடு வாங்கி கொடுத்தாலும், எத்தனை பேருக்கு நன்மை செஞ்சாலும் கூட அங்கே லஞ்சம் கஞ்சமெல்லாம் வாங்க முடியாது. அந்த கம்யூனிஸ்ட் கட்சியில் அன்னைக்குள்ள நிலைக்கு அன்னைக்கு லஞ்சமெல்லாம் வாங்க முடியாது, ஒரு டீ கூட குடிக்க முடியாது. ஏன்னா எல்லா மக்களுக்கும் தேவையான செஞ்சுட்டு நாங்கள் வீட்டில் வறுமையில் தான் வாழ்ந்தோம். நல்ல சட்டை கூட கிடையாது, நல்ல வேட்டி கூட கிடையாது. ஆனால் அப்படி இருக்கும்போது தான் எனக்கு இயேசுவை பற்றி சொன்னாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவை பற்றி சொல்லி என் வீட்டில் கேட்காம போய் அப்புறம் கோயிலுக்கு போய் தான் தெரியுமே எங்கள் வீட்டுக்காரிக்கு வியாதி வந்து காசு இருந்தது. ஆனால் அப்போ இயேசுகிட்ட வந்ததுக்கு பின்னால இந்த தாடி மீசையெல்லாம் எடுத்துட்டு, எவ்வளோ இந்த மீசை எதுக்கு சொல்லி எடுக்க போனேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்புறம் இயேசு ஜெபமணிக்கு ஒரு நாள் பேசினாரு, உன்னைய மீசையோட தான் அழைத்தேன், உனக்கு அடையாளமே அதுதான், நீ அதையே எடுக்கக்கூடாது என்று சொல்லி என் ஊழியத்தை உனக்கு அடையாளமா கொடுத்துருக்கேன், மேசையோட அழைச்சதுனால நீ மேசையோடைய ஊழியம் செய்யணும்னு சொன்னதுனால அந்த மேசையை வச்சிருக்கேன், இல்லாட்டி அது தேவையில்லாம வச்சிருக்க மாட்டேன். அல்லேலூயா. அப்ப இந்த இங்க வந்ததுக்கு பின்னால இந்த ஊழியத்துல நான் எது செஞ்சாலும் அது நல்லதாவே நடக்குது. அல்லேலூயா, அல்லேலூயா. எப்படி இந்த ஆபிரகாமை அழைத்து அந்த ஆபிரகாம் அவனுடைய ஆண்டவரின் கீழ் படிந்து போனானோ, அது போல ஆண்டவன் ஆசீர்வதித்தது போல என்னையும் ஆசீர்வதித்து என் குடும்பத்தையும் ஆசீர்வதித்து எல்லாம் படிச்சிருக்காங்க. இந்த பொம்பளை பிள்ளை 2 பிள்ளையும் கட்டி கொடுத்துருக்கேன், ஒரு பொட்டை பிள்ளை ஒரு வளர்த்த பிள்ளை, 2 பிள்ளையும் பெத்த பிள்ளை ஒரு வளர்த்த பிள்ளை, 2 பொட்டை பிள்ளையும் கட்டி கொடுத்துருக்கேன். அவங்களும் ஒரு பிள்ளை ஊழியம் செய்து ஒரு பிள்ளை சும்மா இருக்குது, எல்லாம் நல்லா இருக்கிறாங்க, ஒரு குறையும் கிடையாது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே அன்னைக்கு கம்யூனிஸ்ட் கட்சியில வீரனாக இருந்தாலும் பெரிய போராட்டக்காரனாக இருந்தாலும் ஒரு பக்கம் சமாதானம் இல்லாம இருந்தோம். இப்ப இயேசு கிட்ட வந்ததுனால எல்லா வகையிலும் சந்தோஷமா இருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப இந்த சிங்க கெவில தானியேலை போட்டாங்க. சிங்க கெவில போட்டாலும் சிறை பிடித்து சென்றாலும், சிங்க கெவில போட்டாலும் சிறை பிடித்து சென்றாலும், சிங்க வாயை கட்டிடுவார் சேதமின்றி கட்டிடுவார், சிங்க வாயை கட்டிடுவார் சேதமின்றி கட்டிடுவார். நல்லதே நடக்குதே, நல்ல செய்தி வருது, நாளெல்லாம் சந்தோஷம் பொங்குதே. நல்லதே நடக்குதே, நல்ல செய்தி வருது, நாளெல்லாம் சந்தோஷம் பொங்குதே. அல்லேலூயா. இப்ப இந்த தானியேலுடைய வரலாறை பார்க்கிறோம், எப்படி ஆசீர்வதிக்கிறாருன்னு சொல்லி. இந்த தானியேல் என்ற ஒரு மனுஷன் கிறிஸ்தவனா நல்ல ஒழுக்கம் உள்ளவனாக இருக்கிறான். இப்ப இந்த தானியேலை ஆண்டவரை அந்த அந்த ராஜா என்பவன் பிடிச்சுக்கிட்டு போயிடுறான். பிடிச்சிட்டு போய் அடிமையா வச்சிருக்கும் போது அந்த நாட்டுக்கு அந்த தரியு ராஜா என்பவன் அந்த நாட்டுக்கு குறையில்லாம நடக்கணும் வரும்போது, அந்த கணக்கு வழக்கு சரியா வரும்போது யாரை தேர்ந்தெடுக்கலாம்னு பார்த்தா அந்த நாட்டுக்குள்ளேயே பார்த்தா அந்த தானியேல் என்பவன் கிறிஸ்தவனாக இருக்கிறதுனால, ஒழுக்கம் உள்ளவனாக இருக்கிறதுனால, பரிசுத்த ஆவி நிறைஞ்சவனாக இருக்கிறதுனால
3 வேளையும் செபம் பண்றவனாக இருக்கிறதுனால அவன் எல்லா வகையிலையும் பீடி சீரட்டு தண்ணி எந்த கெட்ட பழக்க வழக்கமும் இல்லாதபடிக்கு ரொம்ப பரிசுத்தமா வாழ்றான்னு சொல்லி ராஜா நினைச்சு அவங்கிட்ட நல்ல ஞானமும் ஒரு கிருபையும் நல்ல ஒரு நேர்ச்சியான குணமும் இருக்கிறது என்று சொல்லி அவனை அந்த நாட்டுக்கே ஒரு பெரிய அதிகாரி ஆக்கலாம்னு நினைக்கிறான் ராஜா. இந்த தரியு ராஜாவுக்கு அடுத்தபடியா ஒரு அதிகாரியா ஆக்கணும்னு நினைக்கிறான். ஆனா அந்த நாட்டு ஜனங்கள், வெளிநாட்டுக்காரன், இவன் கிறிஸ்துவன், நம்ம சாமி கும்பிடுறது இல்ல அவன், ஆனா அவனை போய் நம்ம ராஜா நம்மளுக்கு மேல பெரிய அதிகாரியா நம்ம கிட்ட கணக்கு கேட்கிற அளவுக்கு வர்றானே, அப்ப இவனை வரவிடாம தடுக்கணும், இந்த ராஜாவை எப்படியாச்சும் மட்டம் தட்டி இந்த தானியேலை வரவிடாம தடுக்கணும்னு சொல்லி போராமப்பட்டு அவங்களே கூடி 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 பேசி அவன் மேல ஏதாச்சும் குற்றத்தை சமத்தணும்னு பார்த்தாங்க. ஆனா எப்படி எப்படி ஆராய்ச்சி பண்ணாலும் கூட தானியேல்கிட்ட எந்த கெட்ட பழக்கம் இல்லை. பீடி இல்லை, சீரட் இல்லை, தண்ணி இல்லை, பொம்பளை விஷயம் இல்லை, வேற எந்த குறைபாடும் இல்லை. ரொம்ப ரொம்ப பரிசுத்தமா இருக்கிறான். ஏன்னா அவன் தேவனுடைய மனுஷன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா இவங்கிட்ட இருக்கிற 3 நேரம் ஜெபம் பண்றான். ஏன்னா அந்த நாடு கிறிஸ்துவ நாடு கிடையாது, இயேசுவை கும்பிடாத நாடு, இயேசுனா பிடிக்காத நாடு. ஆனா அந்த நாட்டுல இவன் இயேசுவை கும்பிடுறதுனால அநேகருக்கு பிடிக்கல. அல்லேலூயா. அப்ப இதை வச்சுதான் குற்றப்படுத்தணும்னு சொல்லி ராஜா கிட்ட போய், இவன் நம்ம சாமி கும்பிடாதவன், இவனை அதிகாரி ஆக்கக்கூடாது, சட்டப்பிரகாரம் வேற சாமி கும்பிடுறவனை ஜெயில போடணும்னு ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கிறோம், நீங்களும் சொல்லியிருக்கீங்க, அதனால ஜெயில போடுங்க என்று சொல்லி அந்த ஜனங்கள்லாம் கூடி பேசுறாங்க. ராஜா நினைக்கிறார், இது ஒரு தப்பும் பண்ணலையாப்பா, அவன் சாமி அவன் கும்பிடுறான், அதனால நம்மளுக்கோ நம்ம நாட்டுக்கோ நம்ம மக்களுக்கோ எந்த குறையும் இல்லையே, எந்த நஷ்டமும் இல்லையே, யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லையே, ஆனா இவனை தூக்கி ஜிங்ககிவில போட சொல்றாங்களே அப்படின்னு சொல்லி எவ்வளவோ அவர் ராஜா போராடி பார்க்கிறாரு. ஆனா அந்த ஜனங்கள், போராடப்பட்ட ஜனங்கள் கேட்கவே இல்லை. ராஜா நேத்து ஒண்ணு பேசிட்டு இன்னைக்கு ஒண்ணு பேசுறீங்களா? அந்த தானியேல் 6ஆம் அதிகாரத்தை முழுசா படிச்சீங்கன்னா இந்த விவரம் எல்லாம் அதுல வரும். அல்லேலூயா. அப்ப என்ன செய்றாங்க, அந்த தானியேலை என்ன சொல்லி கேட்காம சிங்க கெவில போட்டுறாங்க. சிங்கம் கெவில போறாங்க. சிங்க கெவின என்னது? அந்த காலத்துல அதிகமான தவறு செய்யறவர்களை இந்த காலத்துல தூக்குற போடுறோம் இல்லையா, லேசு பாசாக தவறுகள்லாம் போடுறது இல்லை. ரொம்ப தப்பு பண்ணவனைத்தான், ரொம்ப 4-5 கொலை பண்ணவனைத்தான், ரொம்ப கொடுமை பண்ணவனைத்தான் தூக்குல போடுவாங்க. அதே போல அந்த காலத்துல சிங்க கெவில போடுவாங்க. அந்த மாதிரி குற்றம் உள்ளவங்களை சிங்க கெவில போடுவாங்க. அப்ப இந்த பெரிய குற்றவாளி மாதிரி நினைச்சு இவனை சிங்க கெவில போட்டுறாங்க தானியேல். ஆனா சிங்கம் குட்டி குருமாலோட உட்காந்துருக்கு. தானியேல் உள்ள உட்காந்து ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். ஆனா அந்த சிங்கம் ஒண்ணு கூட அவனை கடிக்கல. முன்னால படுத்துக்கிட்டு புசு புசு புசுன்னு இழைக்கிற ஒழிய அவனை கடிக்கல. காரணம், எத்தனையோ பேர்த்த அது கடிச்சு திண்ட சிங்கம், உயிரோட பிச்சு திண்ட சிங்கம், நல்ல மனுஷ மாமிசம் திண்டு 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 பழக்கப்பட்ட அந்த சிங்கம் இப்ப இந்த தானியேலை போட்டதுனால அதுக்கு ஒண்ணு கூட கடிக்கல. ஏன்னா பூரா முன்னால உட்காந்துக்கிட்டு மூஞ்ச பார்த்துக்கிட்டு புசு புசு புசுன்னு இழைக்குது அந்த சிங்கங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா அந்த தானியேல் மேல பரிசுத்த ஆவி இருந்ததுனால, இவன் ஒழுக்கமுள்ளவனாக இருந்ததுனால, இவனை தூக்கி போறாமனால ஜெயில போட்டாலும் பரிசுத்த ஆவியானவர் அவன் மேல இருந்ததுனால இவனுக்கு எந்த சேதம் இல்லை. சிங்க வாயிலை கட்டி போட்டுட்டார். வாய் நல்லா தான் இருக்குது, பரிசுத்த ஆவினால கட்டி போட்டுட்டார். விடிய விடிய காத்திருந்த ராஜா விடிய காலம் அதிகாலையில கேட்கிறாரு, தானியேலே, நீ வணங்கின தெய்வம் உன்னை காத்ததா, உன்னை உயிரோட வைத்ததா சிங்கங்கள் என்று சொல்லி துயர சத்தத்தோடு அந்த தரியு ராஜா கேட்கிறான். அப்ப தானியேல் உயிரோட சிங்கக்கவில சொல்றான், ராஜாவே வாழ்க, உனக்கு விரோதமாகவும் உன் ஊழியத்துக்கு விரோதமாகவும் நான் ஒரு பாவமும் செய்யவில்லை என்பதை தேவன் கண்டு சிங்க வாய்களை கட்டி போட்டுட்டார் ராஜா அப்படின்னு அவன் சிங்கக்கவில்னு சொல்றான். உடனே தூக்கி விட்டு
இவன் தான் உண்மையான பக்தன், இவன் தான் இந்த நாட்டுக்கே இந்த சாமி தான் நல்ல சாமி. இப்படிப்பட்ட ஒரு நல்ல மனுஷன் மேல யாரெல்லாம் வீண் பழி சுமத்தி இந்த அளவுக்கு சிங்கக்கேவல போடுற அளவுக்கு எண்ணிய ராஜாவாக எண்ணியும் கெடுத்தான தூக்கி போடுறான், அவங்கள போறான்னு சொல்லி எல்லாத்தையும் சிங்கக்கேவில போட்டாங்களாம். அவர்களையும் அவனுடைய ஆம்பளை பிள்ளைகளையும் அவனுடைய பொண்டாட்டியுமே சிங்கக்கேவில போட்டாங்களாம். அந்த சிங்கம் இவங்க தரைக்கு வர்றதுக்குள்ளாகவே வேலை வரும்போதே பிச்சு பிச்சு அவங்களை திருண்டுச்சுன்னு பார்க்குறோம். இது வேதம் சொல்லுது. அருமையான தேவஜனமே, ஒரு நல்லவனை கெடுக்க நினைச்சா அவன் என்னைக்குமே கெட்டுப்போம். அவனுக்கு கேடு வந்துதான் இந்த கெடுதல் நினைக்கிறது. இப்ப தானியேலுக்கு கெடுதலை வந்தாங்க, கெடுதலை செஞ்சாங்க. எப்படியாச்சும் இவனை அழிச்சிருந்து பார்த்தாங்க, சிங்கத்துக்கு எதையா போடணும்னு பார்த்தாங்க, இவனை ஒரு மேல அதிகாரியை வரக்கூடாதுன்னு தடுத்தாங்க. ஆனா கர்த்தர் அவனோடு இருந்ததுனால அந்த சிங்க வாயை கட்டி போட்டு அந்த இடத்துல எந்த அளவுக்கு ஒரு பெரிய மனுஷனை ஆக நினைச்சானோ அந்த ராஜா நினைச்ச இதை அதை காட்டி பெரிய மனுஷன் ஆயிட்டான். இப்ப தேவ மனுஷன் ஆயிட்டான். அந்த நாட்டுல ராஜா சொல்றது வாய் பற்றி கேட்கிற அளவுக்கு மாறி போச்சு. ஏன்னா சிங்க வாயே கட்டிட்டான். விடிய விடிய சிங்கத்துக்குள்ள இருந்து ஒன்றும் செய்யல. அப்ப இவனுடைய தேவன் தான் உண்மையான தேவன். உலகத்துக்கு போற இவன் கும்புற இயேசுவை எல்லாரும் கும்புறான்னு சட்டமே போட்டான் நாட்டுல. அப்ப கெடுக்க நினைச்சான், கெடுக்கல, மீண்டும் உயர்த்திட்டான். அல்லேலூயா. நல்லதே நடக்குதே, நல்ல செய்தி வருகுதே, நாளெல்லாம் சந்தோஷம் பொங்குதே. இயேசுவை நான் ஏற்றுக்கொண்டேன், எல்லா பாவத்தையும் விட்டு விட்டேன். இயேசுவை ஏற்றுக்கொண்டேன், எல்லா பாவத்தையும் விட்டு விட்டேன். அதனால் நல்லதே நடக்குதே, நல்ல செய்தி வருகுதே, நாளெல்லாம் சந்தோஷம் பொங்குதே. அருமையான தேவஜனமே, அவர் காலத்துல ஜாமக்கோட்டை அங்கே இருந்து காசு நிறைய சம்பாதிச்சாலும் நிம்மதி இல்லை. அப்புறம் மில்லுல வேலை பார்த்து தொழில் பார்த்தாலும் அதுலேயும் சமாதானம் இல்லை. கட்சியில் இருந்து எவ்வளோ பாடுபட்டேன் கட்சிக்காக, நாட்டு மக்களுக்காக. அந்த கட்சியோ வர வர கட்டரம் போல தேஞ்சு போனது. ஆனாலும் நான் உண்மையும் உத்தமமாக ஆண்டவரை பீடி சிகரெட்டு குடிச்சாலும் தேவனுக்கு உண்மையாக இருந்ததுனால, மக்கள் பணி செய்ததுனால என்னை பிரித்து எடுத்தார். அந்த ஜாதியிலிருந்து, அந்த ஜாதியிலிருந்து பிரித்து எடுத்து என்னை தேடி வந்து இயேசுவை சொல்லி என் பிள்ளைகளெல்லாம் ஹாஸ்டலில் சேர்த்து விட்டு என்னைய ஊழியக்காரனாய் மாற்றினாருங்க. பெங்களூருக்கு அனுப்பி வச்சு படிக்க தட்டியும் கிறிஸ்தவங்க. ஞானக்கன் செல்வராஜ் என்பவர் எனக்கு ரொம்ப பேருதவியா இருந்தார். பாஸ்டர் மாரக்கார். அவருக்கு இன்னைக்கு நாங்களும் சில நேரங்கள்ல எங்ககிட்ட காசு கிடைக்கும் போதும் ஒரு காணிக்கை அனுப்புறோம், வாழ வைத்த தெய்வம்னு சொல்லி. ஆகவே அவர் மூலியமா இயேசுகிட்ட வாழ வைத்ததுனால ஒரு 35-40 வருஷமா இந்த கிருஷ்ணகிரி மாவட்டத்துல ஊழியர் செய்கிற கர்த்தரை என்னை ஆசீர்வதிச்சிருக்கார். எத்தனையோ சோதனைகள் வந்திருக்குது, எதிரிகள் நிறைய வந்திருக்காங்க. ஆனாலும் சாத்தானுடைய கிரிகளை முறியெடுத்து இன்னைக்கு தேவனுக்குள்ளாக நல்லா வாழ்கிறேன். அல்லேலூயா. அருமையான தேவ ஜனமே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்காகவும் நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரை, இந்த மாதிரி சோதனைகள் வந்தாலும் போராட்டங்கள் வந்தாலும் நீங்கள் இயேசுவை அந்த தானியேல் போல பற்றி கொள்ளும் போது உங்களுக்கு வரக்கூடிய எல்லா கட்டுகளையும் உடைத்து அதே ஜனங்கள் மத்தியில் உங்களை உயர்த்துவார். அதே போலப்பா, இயேசுவே தஞ்சம் என்று சொல்லி போன அந்த ஆபிரகாமை அந்த எந்த இடத்துல ஊர் விட்டு ஊர் போனாலும், ஏரியா விட்டு ஏரியா போனாலும், ஒரு கூடார வாசியாய் இருந்தாலும் கூட அவனையும் ஒரு பெரிய பணக்காரனாய் அவன் ஆக்கினான் என்று பார்க்கிறோம். ஆகவே இயேசுவை நம்பின பிள்ளைகளை கீழாக்காமல் மேலாக்குவார், வாளாக்காமல் தலையாக்குவார். அல்லேலூயா. என்னைய ஆசீர்வதித்த தேவன், என் குடும்பத்தை ஆசீர்வதித்த தேவன், என்னையும் ஒரு ஊழியக்காரன் ஆக்கின தேவன், இந்த வயதான காலத்துல என் கூட இருந்து என்னைய வழி நடத்துகிற தேவன் உங்களையும் ஆசீர்வதிப்பார், உங்க குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பார், உங்க வாழ்க்கையும் ஆசீர்வதிப்பார். சாமனோமா. சோத்திரம் ஆண்டவரே, மகா கிருபையும் இரக்கமுள்ள தேவனே சோத்திரம். எங்கள் சாட்சியை கேட்டதுக்காக சோத்திரம். என்னை கீழாக்காமல் மேலாக்கி வாளாக்காமல் தலையாக்கினதுக்காக நன்றி ஆண்டவரே. தொடர்ந்து உம்முடைய கிருபை இருக்கட்டும், ஆசீர்வதி. இயேசுவின் அன்பு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. அல்லேலூயா.